அன்றுக்கினிய நண்பர்களுக்கு அடியேன் நாகராஜனின் காலை வணக்கம். நண்பர்களே, நாம் தமிழ் இலக்கிய அறிமுக வரிசையிலே 11 கீழ்க்கணக்கு நூல்களை பார்த்து வருகிறோம். இத்தொகுப்பில் அமைந்த நாற்பது எனப்படும் நூல்கள் இன்னா 40, இனியவை 40, கார் 40, களவழி 40 ஆகியவை. அதில் இனியவை 40 என்ற நூலை பற்றி இன்று பார்க்கவிருக்கிறோம். இதில் இந்த நூலின் ஆசிரியர் மதுரை தமிழாசிரியர் மகனார் பூதன் சேத்தனார் என்பவர் ஆவார். இவர் தந்தையார் மதுரை தமிழாசிரியர் பூதன் மதுரையில் தமிழாசிரியராய் இருந்து சிறந்து விளங்கியமையால் இவரை மதுரை தமிழாசிரியர் என்றே பல இடங்களில் குறிக்கப்படுகிறார். இவர் வாழ்ந்த நாடு பாண்டி நாடு. இவர் நூலாசிரியர் சிவன், திருமால், பிரம்மன் முதலிய மூவரையும் பாடியிருக்கிறார். ஆதலால் இவர் சமயம் வைதிகம் என்றாலும் இவர் சர்வ சமய நோக்குடையவராய் இருக்க வேண்டும் என கருதப்படுகிறது. இவர் பிரம்மனையும் தன்னுடைய பாடலில் கடவுள் வாழ்த்தில் குறிப்பிட்டிருப்பதால் கிபி 7ஆம் நூற்றாண்டுக்கு பிந்தியவர் என்று சொல்லலாம். இனியவை 40, இன்னா 40ஓடு பல விதங்களில் ஒற்றுமை உடையது என்பதை இந்நூலாசிரியர் கடவுள் வாழ்த்தில் கபில தேவரை போன்றே சிவபெருமானை முற்பட குறிக்கின்றார் என்பதிலிருந்து உணரலாம். கபில தேவர் இன்னா என்று சுட்டியதை, அதாவது இன்னா 40 என்ற நூலில் சுட்டியதை இவர் இனியவை 40 என்று அறங்களை இனிது என்று சொன்னால் குறிக்கின்றார். இனிய பொருள்களை 40 பாடல்களில் இவர் தொகுத்து கூறியுள்ளமையால் இவரது நூல் இனியவை 40 என வழங்கப்பெறுவதாகிறது. இன்னா 40 பல கருத்துக்களை அப்படியே எடுத்து அழுவதால் இவர் இன்னா 40 ஆசிரியர் கபிலருக்கு பிந்தியவர் என்று கூறப்படுகிறது. அதனால் இவரது காலம் கிபி 725 முதல் 750 என்று கருதப்படுகிறது. இந்த நூல் கடவுள் வாழ்த்து நீங்களாக 40 பாக்களை கொண்டிருக்கிறது. 8வது பாடல் பக்துரை வெண்பாவால் ஆனது. ஏனையவை இன்னிசை வெண்பாவில் அமைந்திருக்கின்றன. இன்னா 40 ஒவ்வொரு பாடலிலும் 4 இன்னாத பொருள்கள் கூறப்படுகின்றன. ஆனால் இனியவை 40 1, 3, 4, 5 ஆகிய பாடல்களில் மட்டுமே 4 இனிய கருத்துக்களும் ஏனைய பாடல்களில் 3 இனிய பொருள்களே கூறப்படுகின்றன. இனிய என்பது இன்பத்தை தரும் என்று பொருள்படுகிறது. தனி மனிதனுக்கு இனியவை இன்னென்ன என்பது இந்நூலில் கூறப்படுகிறது. இல்லறத்துக்கு இனியவை, துறவரத்திற்கு இனியவை இவை என்று எடுத்துரைக்கப்படுகிறது. அரசனுக்கு, ஆண்டிக்கு, பண்பில் இனியது ஆகிய அனைத்தும் இந்த நூல்களில் கூறப்படுகின்றன. இப்போது முதல் பாடலாகிய கடவுள் வாழ்த்தை எடுத்துக்கொள்வோம். கண்மூன்றுடையான் தாழ் சேர்தல் கடிதினிதே, தொல்மான் துழாய் மாலை யானை தொழிலினிதே, முந்துர பேணி முகனான் குடையானை சென்றமர்ந்து ஏத்தல் இனிது. கண் மூன்றுடையான் என்பவர் சிவபெருமான். துழாய் மாலையான் பெருமாள். முகநான்குடையன் பிரம்மன். ஏத்தல் என்பது போற்றி துதித்தலை குறிக்கும். இப்படி 3 கடவுள்களையும் வஞ்சனை இல்லாமல் இவர் வாழ்த்துகின்றார். அடுத்த பாடல் 1 பாடலை படிப்போம். பிச்சை புக்காயினும் கற்றல் மிக இனிதே, நற்சபையில் கை கொடுத்தல் சாலவும் முன்னினிதே, முத்தேர் முறுவலார் சொல்லினிது அங்கினிதே, தெற்றவும் மேலாய சேர்வு. இதற்கு விளக்கம், பிச்சை எடுத்தாவது கற்பது இனிது. அப்படி கற்ற கல்வி நல்ல சபையில் உதவுவது மிக மிக இனிதாம். முத்தை ஒக்கும் மகளிரது வாய்ச்சொல் இனிது. அதுபோல பெரியோர்களை துணையாக கொள்ளுதல் மிக இனிது என்று சொல்ல வருகிறார். அடுத்து வரும், அதாவது பாடல் 3 அவர் குறிப்பிடப்படுகின்ற ஒவ்வொன்றும் இனிது என்பது நமக்கு மிகவும் புதியதாக தோன்றுகிறது. இது சொன்னதை செய்யும் தோழர்கள், எந்த ஒரு நாளையும் வீணடிக்காமல் கற்றல், தனக்கென ஏறும் மாடும் உடையவன் வேளாண்மை செய்தல், செல்லும் திசையெல்லாம் நண்பர்கள் இருத்தல் ஆகியவை இனிது என்று வழங்கப்படும்படியாக அந்த பாடல்
ஏவது மாறா இளங்கிழமை முன்னினிதே, நாளும் நவைபோகான் கற்றல் மிக இனிதே. ஏருடையான் வேளாண்மை தான் இனிது, ஆங்கினிதே தேரின் கோள் நட்பு திசைக்கு. என்ன அருமையான பாடல் பாருங்கள். அடுத்து பாடல் 16 பார்ப்போம். கற்று சுற்றி இருப்பவர்களுக்கு கல்வி கற்பித்தல் மிகவும் நல்லதாம். இப்பொழுது நாம் கற்றதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து சொல்கிறோமே, அதுபோல கற்றறிந்த பெரியோர்களை துணை கொண்டு வாழ்தலும் மிகவும் நன்றாம். சிறிய அளவிலாயினும் தேவைப்படுபவர்களுக்கு கேட்காமலேயே கொடுப்பது எப்பொழுதுமே நல்லது என்று பொருள்படுகின்ற இந்த நூற்பாடல் மிக அருமையானது. பாடலை பார்ப்போமா? கற்றார் முன் கல்வி உரைத்தல் மிக இனிதே, மிக்காரைச் சேர்தல் மிகமான முன்னினிதே. எழுத்துணையானும் இரவாதான் ஈதால், எத்துணையும் ஆற்ற இனிது. இதற்கு அடுத்து வரும் பாடலிலே எவை நன்மை தரும் என்பதை பற்றிய ஒரு பாடல். இளமையை மூப்பென்று உணர்தல் இனிதே, கிளைஞர் மாட்டச்சின்மை கேட்டல் இனிதே. தடமென் பனைத்தோள் தலியலாரை இடமென்று உணர்தல் இனிது. இள வயதிலேயே முதுமை தரும் மனப்பக்குவம் கொண்டிருப்பது, உறவினர்கள் அன்பு மொழிகள் கூறுபவராக இருப்பது, மென்மையான பூங்கில் போன்ற தோள்களை கொண்ட தளிர் போன்ற இளம் பெண்கள் விடம் என்று தெளிவடைவது என்பவை நன்மை தருவனவாம். இதில் காலத்திற்கு ஒவ்வாத சில கருத்துக்களும் இருக்கலாம். அவைகளை நாம் விட்டுவிடுதல் வேண்டும். பூதம் சேத்தனார், அதாவது இந்த நூல் ஆசிரியர், திருக்குறளை நன்கு கற்றவர் என்பது இந்நூலால் அறிய கிடக்கிறது. அதை பல இடங்களில் குழப்பாடிகளையும் கருத்துக்களையும் சேர்த்து கூறியுள்ளார். அதற்கு உதாரணம் அதாவது நமக்கு அறிந்த குறள், குழல் இனிது யாழ் இனிது என்பதம் மக்கள் மழலைச் சொற் கேளாதவர் என்பது குறள். இந்த குறள் கருத்தை அடியொற்றி குழவி தளர்நடை காண்டல் இனிதே, அவர் மழலை கேட்டல் அமிழ்தன் இனிதே என்று இனிவை 40 14வது பாடலில் கூறியிருக்கிறார். அதே போன்று இன்னா 40 சில கருத்துக்களும் சொற்றொடர்களும் அப்படியே இந்நூலில் அமைந்திருப்பதையும் நாம் பார்க்கலாம். அதாவது இன்னா 40 பொருள் உணர்வார் இல் வழிபாட்டுரைத்தல் இன்னா என்ற கருத்தை இனியவை 40 எப்படி சொல்கிறது தெரியுமா? கற்றார் முன் கல்வி உரைத்தல் மிக இனிதே. அதை எதிர்மறையை நேர்மறையாக்கி இங்கே சொல்லப்படுகிறது. இந்த வகையில் இன்னா 40 இனிய 40 ஒன்றை ஒன்று சார்ந்து செல்வதை அறிந்து கொள்ளலாம். இப்படி தமிழ் இலக்கிய நூலை ஆய்ந்து அவைகளின் நயத்தை உணர்ந்து அவைகள் சொல்ல வரும் கருத்துக்களை புரிந்து கொண்டு கற்றல் மிக இனிதாகும். தமிழ் என்று சொல்லும்போது நமக்கு இனிக்கிறது. ஆனால் இலக்கியங்களை சுவைக்கத்தான் இந்த தமிழின் இனிமை நமக்கு புலப்படும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நாளை இன்னொரு சுவையான அறிமுகத்துடன், இலக்கிய அறிமுகத்துடன் உங்களை காண்கின்றேன் என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.